ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு தாய்லாந்து சீரீஸில் இருக்கோம். எபிசோட் 6ல் இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு வந்திருக்க இடம் தான் ராச்சா புரானாஸுங்கிறது. ஆக்சுவலாக இது என்ன இடம்னா ஒரு புத்தா ஸ்டாச்சு உள்ள இடங்க. ஒரு ஒயிட் பேலஸு. இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒயிட் பேலஸு. பட் இப்போ அந்த ஒயிட் பேலஸாக எல்லாம் எல்லாமே சிதிலடைஞ்சிருச்சு. எல்லாமே இடிபாடுகளுக்குள்ளாயிருச்சு. பட் அதையும் இப்போ வந்து பார்வையாளருக்கு பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஏன்னா அது பழங்கால மன்னர்களால் கட்டப்பட்டதுங்கிறதுனால அது எப்படி இருக்குங்கிறத நம்ம இதுதாங்க ஆக்சுவலாக அந்த ஒயிட் பேலஸ்ங்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருந்தது. இப்போ இந்த இடம் வந்து இப்போ இந்த மாதிரி இல்லை. முன்ன எப்படி இருக்குங்கிறத ஒரு சாம்பிளா நமக்கு வச்சிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து இது எல்லாமே வந்து சிதிலடைஞ்சிருச்சு. எல்லாமே கட்டடம்லாம் இடிஞ்சிருச்சு. பழங்காலத்து பில்டிங் இதெல்லாம் ஒரு 2000 என்னமோ சொன்னாங்க. 2000 காலத்து பழைய வீடு. 2000 2500 வருடங்களுக்கு முன்னதோ புத்தா ஸ்டாச்சு உள்ள இடம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது பார்க்கறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. அதனால நம்ம இதை பார்க்கறதுக்கு வந்துட்டோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு 10 மணி இருக்கும் இப்போ. பட் நல்ல வெயில் தான். எல்லாத்துக்கும் ஒரு குடை கொடுத்துருக்காங்க. இவங்களே ஒரு குடை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே எங்கேயுமே நிழல் இருக்காது. மரங்கள் எல்லாம் இருக்குது, அந்தந்த இடத்துல தான் நிழல் இருக்கும். நிறைய வெயில் இருக்கிறதுனால பரவாயில்ல, இவங்களே குடை கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு வரோம். இது பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு, ஒயிட் பேலஸ். இதுதான் இது மைய பகுதி. வந்து இந்த பகுதி தான் நம்ம போக போகிறோம். இது சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும். இது என்ன இடம், இது எப்படின்ட்டு. பட் நிறைய தாய் பாஷையில் இருந்தங்காட்டிக்கு நமக்கு அது சரியா புரியல. பட் நமக்கு ஒரு கைடு இருக்காரு. நமக்கு இந்த டூருக்கே வந்து மொத்தமா ஒரு கைடு இருந்தாருங்க. அந்த கைடு தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்காரு, இது என்ன எப்படின்ட்டு. இது வந்து 2000 வருடங்களுக்கு பழமையான ஒரு ஸ்டாச்சுஸ் எல்லாமே. இதெல்லாம் பாருங்க, இது எல்லாமே ஸ்டாச்சு தான். எல்லாமே வந்து காலப்போக்கில் இதெல்லாம் பராமரிக்கப்படாம சிதிலடைஞ்சிருச்சு. எல்லாமே இடிபாடுகளுக்குள்ளாயிருச்சு. பட் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த மைய பகுதி இருக்கிற ஒயிட் பேலஸ். நாங்கள் இங்கே தாய்லாந்து டூர் வந்து 4வது நாள் ஆயிடுச்சு. பட் எங்களுக்கு வந்து 2 நாள் தான் சுத்த முடிஞ்சுது நல்லபடியாக. ஒரு நாள் வந்து ட்ராவலுக்கே எங்களுக்கு போயிடுச்சு. பட் நாங்கள் அங்கிருந்து இந்த பட்டாயாலேருந்து இங்கே பேங்காக் வர்றதுக்கு ஒரு ஹாஃப் டே பக்கம் ஆயிடுச்சு. அப்படியே எங்களுக்கு ட்ராவல்லே எங்களுக்கு ஒரு நாள் போயிடுச்சு. பட் நாங்கள் இன்றைக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு நைட் வந்து செக் அவுட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு போயிடுவோம். ஆக்சுவலாக அங்கே பெரிய கூட்டமும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கான இடமும் இல்லை. நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சா வரலாம், இல்லை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிடலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து அந்த புத்தா கோட்பாட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த யோகாசனம் அவங்க எல்லாமே அந்த இதில் ட்ரெடிஷ்னல் டச்சில் இருக்காங்க. பட் அதனால் இங்கே கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. பட் அவங்க கூட நானும் வந்துட்டேன். சரி, நம்மளும் வந்து ஒரு விளாக் எடுத்துடலாம், என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிறனால தான் நானும் வந்து விளாக் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நாங்கள் அந்த சென்டரில் இருந்தது பார்த்தீங்களா, பெரிய ஒரு பேலஸ் மாதிரி, அதுக்குள்ளார தான் போக போகிறோம். இப்போ அது ஸ்டெப்ஸில் எல்லாம் இப்போ ஏறுற கண்டிஷனில் தான் இருக்குது. பட் நிறைய இடிபாடுக்குள்ளானாலும் உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க உள்ளே போய் பார்த்துக்கலான்ட்டு. பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து நமக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பெருசாக ஆபத்து ஒன்றும் இல்லைங்கிறதுனால. சில இடங்களில் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் இல்லை. இது வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பாதாள சுரங்கம். இது வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இது வந்து டாப் வியூங்க. டாப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம அந்த ஒரு சாம்பிள்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, இது சுத்திலும் சின்ன சின்ன அந்த இதாகவும், இது வந்து சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு ஹால் மாதிரி இருக்கு பாருங்க. இங்க வந்து பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குது. பட் இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் நமக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஹிஸ்ட்ரி தெரியாம நம்ம எதுவும் தப்பா சொல்லக்கூடாது. இது ஒரு புத்தா ஸ்டேச்சு. இது எல்லா புத்தா ஸ்டேச்சுலுமே தடை இல்லாம தாங்க இருக்கு. என்ன பர்பஸ்ன்னு தெரியல. எப்படி காலநிலை மாற்றங்களால ஏதாவது இடிபாடுக்குள்ளாயிருச்சா என்னன்னு தெரியல. எல்லா புத்தா ஸ்டேச்சுலுமேவும் ஹெட் இல்லை, அந்த தோல் வரைக்கும் தான் இருக்குது. நாங்க அதை சுத்தி பார்த்துட்டோம். நாங்க அந்த புத்தா ஸ்டேச்சுவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்போ வந்து எலிஃபென்ட் சஃபாரிக்கு வந்துட்டோம். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான், 2 பேர் தான் வந்திருந்தோம் எலிஃபென்ட் சஃபாரிக்கு. இங்க வந்து 600 தாய் பார்த்து இதுக்கு சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஒரு எலிஃபென்ட் ரைடு இது கூட்டிட்டு போயிடுவாங்க. இது வந்து அந்த பழங்கால அந்த கற்கால மனிதர்கள் யூஸ் பண்ண ஆயுதங்கள் எல்லாம் இன்னும் வச்சிருக்கிறாங்க. காட்டுவாசிங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு அந்த புத்தா ஸ்டேச்சோட சேர்ந்ததுதான். இது பெரிய ஒரு
ஃபாரஸ்ட்டு. பட் இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக எங்களால் சுற்றி பார்க்க முடியாது. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துடலாம். எங்களுக்கு இந்த மாதிரி யானை தான் ஒன்று வருது. யானைக்கு மேலே வச்சு நம்ம ஒரு பாகன் இருப்பார், நம்ம 2 பேர் உட்காந்துக்கலாம். 2 பேர் உட்காந்து இது ஒரு ஃபுல்லாக சுற்றிட்டு வரலாம். இந்த இடத்துல வந்து வேற ஒன்றுமே இல்லை, வேற அனிமல்ஸோ வேற விலங்குகள் எதுவுமே கிடையாது. பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எதுவும் இல்லை, யானை மட்டும்தான். இது ஒரு யானைக்கான இடங்கள் மட்டும்தான் இது. அந்த யானை பராமரிக்கிறது, யானைக்கு ஃபுட்டு கொடுக்குறது, இது மட்டும்தான் இங்கே இருக்கும். நம்ம அந்த யானை மேலே உட்காந்து ஒரு சஃபாரி பண்ணலாம், வேற ஒன்றும் இல்லை. இந்த இடமும் நீங்கள் மஸ்டடாக வரணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம புக் பண்ணதுக்கு ஒரு யானை வருது. இந்த யானையில தான் நம்ம சஃபாரி பண்ண போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டு தான். யானை பார்க்க மாதிரி ஒருத்தர் இருக்கா பாருங்க, நம்ம வடிவேல் மாதிரியே வர்றாங்க. வெள்ளையா இருக்கிறான். ஆனால் வடிவேல் வெள்ளையா இருந்தா எப்படி இருக்கும், வடிவேல் கூட ஒரு யானை பார்க்கனா ஒரு படத்தில் வரும், அப்படி இல்லை அந்த மாதிரியே இருக்குது. யானை ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. நல்லபடியாக நம்மளை கூட்டிகிட்டு போனால் சரி. யானை பார்க்கறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, மேலே ஏறி உட்காந்து போகிறதுக்கு. சீட்டெல்லாம் போட்டு கம்ஃபர்டபுளாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும். ஆனால் பார்க்குற கொஞ்சம் சின்ன யானையாக தாங்க இருக்குது, ரொம்ப பெரிய யானையெல்லாம் இல்லை, சின்ன யானை தான். பழக்கப்படுத்தியிருக்காங்க நல்லா. யானை மேலே ஏறி உட்காந்தாச்சு. அப்படியே மெதுவாக போகுது யானை. ஒரு சின்ன பதட்டம் இருக்கத்தான் செய்து, இருந்தாலும் இதெல்லாம் இருக்குது பாருங்க, நல்லா பெரிய ஒரு யானைங்க. இங்கே யானைகள் வந்து இதுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம இதுவும் அந்த மாதிரி டூரிஸ்ட் போகிறதுக்கான யானைகள் தான், சஃபாரி பண்ணுறதுக்கான யானைகள் தான் அதெல்லாமே. இங்கே பெருசாக ஒரு தண்ணி டேங்க் வச்சுருக்கிறாங்க, யானைக்குன்னு குடி தண்ணி டேங்க் வச்சுருக்கிறாங்க. இது பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் பெரிய இடம் இல்லைங்க. நாங்கள் மொட்டை வெயிலில் வந்துக்கிட்டோம். அதனால சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்று, நான் சஃபாரி இருக்கும், நிறைய விலங்குகள்லாம் இருக்கும், யானை மேலே சஃபாரி பண்ணி பார்க்கலான்ற ஒரு எண்ணத்தில் புக் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் யானை சஃபாரி தான். இது நம்ம ஊர்லேயே யானை மேலே போயிருப்போம், அதுவே போதுமானதாக இருக்கும். இங்கே வந்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து மஸ்டடாக விசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம 600 தாய் பாத்துங்கிறது வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம எங்கள் தாய்லாந்து சீரீஸ் எபிசோடு இதோட இந்த வீடியோவோட முடியுதுங்க. நாங்கள் இந்த எபிசோடில் வந்து நிறைய இடத்த ஸ்கிப் பண்ணிட்டோம், பார்க்க முடியல எங்களால். 4 டேஸ் தான் வந்தோம். நீ அடுத்து கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுவோம் தாய்லாந்துக்கு. அப்போ உங்களுக்கு நிறைய இடத்த உங்களை சுற்றி காட்டுறேன். நன்றி, வணக்கம்.